ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹிந்தி படம். இது ஓடிடி தளத்தில் கிடைக்குது. அத்புத்ன்ற இந்த படம் தான். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ஷபீர் கான். ஷபீர் கான் தான் ரைட்டிங் பண்ணியிருக்காரு. இது வழக்கமான ஒரு பேய் கதை இருந்தாலும் இது வந்து ஒரு சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் விறுவிறுப்பாக போச்சு, செகண்ட் ஹாஃபும் விறுவிறுப்பாக போச்சு. ஸோ இதில் நடிச்சவங்க பற்றி பார்த்துடலாம். ஸ்ரேயா தன்வந்திரி, ரோஹன் மேரா, இமஷனி பிரஷார். இதில் முக்கியமான கேரக்டரில் நவாஸ்தீன் சித்திக் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஹிமாஷினி பிரஷார், டைனா பென்டி, ஸ்ரேயா, இந்த 3 ஹீரோயின் தான் படத்தில் முக்கியமானது. இருந்தாலும் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரேஷியோ வந்து பேய் படத்துக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸாஸ்ட் பார்த்து காப்பி எல்லா ரெஃபரன்ஸாக இருந்தாலும் இதோட படத்தோட கதை வந்து கிளைமேக்ஸில் எப்போவுமே ஒரு பேய் படம்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதுவும் கரெக்டு. ஆனால் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றது தான். இது வந்து நல்லா ஒரு வித்தியாசமாக ஸ்பீடாக போச்சு படம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு இது வழக்கமாக சொல்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோலாம் வந்து எந்த படமாக இருந்தாலும் நான் தமிழில் வந்து நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ நம்ம உலகளவே தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோடய எய்மு. ஸோ ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் என்னோட வந்து எனக்கு வந்து அந்த வைப் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனு. ஸோ நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். ஸோ நிறைய பாசிட்டிவ் வைப்போட நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து நல்ல மோட்டிவேஷனலாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹிந்தி படம் அப்துத் வந்து பார்த்திங்கன்னா நவாஸ்தீன் சித்திக்கை வச்சு இது பண்ணியிருக்காங்க மெயின் கேரக்டராக. இது வந்து அனந்த்வன் என்ற ஒரு ஊரில், அதாவது ஷிம்லாக்கும் மொனாலிக்கும் நடுவில் ஒரு ரிமோட் ஊர், இது டார்ஜிலிங் மாதிரி. ஸோ அந்த ஊரில் நடக்கிற மாதிரி இந்த படத்தோட பின்னணி போயிருக்கு. ஸோ ஒரு டாக்டர்ஸ் கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வருவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷ சக்தியெலாம் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா எகிரி வந்து விழும். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. கேமராலாம் இந்த படத்தில் கேமரா மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. பேய் படனால மியூசிக் நல்லாயிருக்கும். இதில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லைட் ஷாப்பில் வந்து ஒரு லைட்லாம் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஆதி மல்ஹோத்ரான்னு ஒரு டாக்டர் இருப்பார். அவங்க ஒய்ஃப்க்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும். அவங்களும் டாக்டர் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலுவை மாதிரி வந்து விழும். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே ஒரு பேய் படன்றது, பேய் தான் காரணன்றது நம்மளுக்கே தெரியும். ஆனால் அவங்க வந்து வித்தியாசமாக வந்து டிடெக்டிவ் நவாஸ்தீன் சித்திக்கை கூப்பிடுவாங்க. அவர் எப்படி துப்பு துளுக்குனாருன்றது தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட கோமா ஸ்டேஜில் இருக்க பொண்ணோட உயிரை பறித்து அது ஹார்ட் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணிவிடுவாங்க இன்னொரு பொண்ணுக்கு. அதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ருதின்றவும் டாக்டர் தான், ஆதி மல்ஹோத்ரான்றவும் டாக்டர் தான். ஒரு பெரும் பணக்கார் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளத்தில் ஹார்ட்டு தேவைப்படும். அப்போ வந்து ஆமி மேத்யூஸ்ன்ற ஒரு பொண்ணு வந்து அநியாயமாக சாவிடுச்சு அவளோட ஹார்ட் எடுத்து இந்த பொண்ணுக்கு பொறுத்துருவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை நவாஸ் சித்திக் வந்து டிடெக்டிவ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறன்றது செகண்ட் ஹாஃபு. இந்த படம் வந்து ஒரு ரீசனபிளான ஸ்பீடோட நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஹிந்தியிலே தான் கிடைக்கும், தமிழ் டப்பிங்லாம் இருக்காது. ஸோ படத்தோட கதையை தான் கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டேன். ஆனால் கிளைமேக்ஸ் இது வந்தாலும் ஆனால் கடைசி வரையும் அந்த கிளைமேக்ஸோட சஸ்பென்ஸ் தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு சீன்லாம் வந்து பேய் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.